ரீசன்ட் vlogs உறவுகளே, அடுத்த ஒரு 20 நிமிஷம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். எண்ட் ஆஃப் தி வீடியோவில் பல பேர்த்தோட லைஃப் சேஞ்சிங் வீடியோவாக இது இருக்கும். பரபரப்பான இந்த நவீன உலகத்தில் பல காரணங்களால் குழந்தையின்மை ஆண்மைக்குரிய பிரச்சனைகள் சாதாரணமாயிட்டு இருக்கு. பல குடும்பங்கள் இதற்கான தீர்வை தேடி அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் கடவுள்னு பெயர் வச்சிருக்கிற இவரால் இன்று பல குடும்பங்களில் குழந்தை செல்வங்கள் கிடைக்க இவரோட மூலிகைகள் காரணமாக இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா திரும்பவும் அவர் செமன் டெஸ்ட் எடுக்க சொன்னார். எடுத்தப்போ பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிருந்தது. அதுக்கப்புறமா சக்ஸஸ் ஆயிடுச்சு குழந்தை. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவர் தரக்கூடிய இந்த மூலிகைகள் மிக அரிதான ரகசிய மூலிகைனும், இந்த மூலிகையை வெளிநாட்டில் கூட தேடுறாங்கன்னு. ஐயா, இப்போ நீங்கள் அந்த கிழங்கு பார்க்குறப்போ ஆணுறுப்பு மாதிரியே இருந்தது. ஆமாம். அந்த நீங்கள் மென்று சாப்பிட்டு இப்போ கையில் வச்சிருக்கீங்க. ஆமாம். இதை பார்க்கும்போது பாருங்க, நம்ம விந்து மாதிரியே இருக்கு. விந்தணு வாட்டர் விந்து அணு மாதிரி தான் இருக்கு. என்னங்க இது? இப்படிதான் விந்து வித்தியாசமான ஒரு மூலிகை இருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கு. சித்தர்கள் காலத்துல பின்பற்றப்பட்ட ஒரு சில சித்த முறைகளை இன்றளவும் பின்பற்றி இந்த மூலிகைகளை தயாரிக்கிறத நம்ம பார்க்கும்போது நமக்கே வியப்பான ஒண்ணா இருக்குங்க. மூலிகையோட முழு சத்தும் அந்த சாம்பல்ல இருக்குங்க. 100 கிலோ மூலிகையோட சாம்பல். சத்தியமா முடியலைங்க. எப்படி இதை சர்வைவல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பெரிய விஷயங்க. 4 வருடங்களுக்கு முன்னால் ஆண்மை குறைவு, இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு ஐயா கொடுக்கக்கூடிய ஒரு அதிசய மூலிகைனே சொல்லலாம். நம்ம கடவுள் ஐயாவை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி நம்ம பண்ணியிருந்தோம். இந்த டாக்குமெண்ட்ரி மூலமாக நிறைய பேர், பல பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. என்னோட ரிலேஷன் ஒருத்தருக்கு இந்த குழந்தையின்மை பிரச்சனை அப்படிங்கிறது சரியாகி குழந்தை பிறந்திருக்கு. இன்னைக்கு எகைன் ஐயாவை வந்து நம்ம மீட் பண்ண வந்திருக்கிறோம். ஐயாட்ட நிறைய ஆச்சரியமான விஷயங்களை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க பாருங்க. உங்களுடைய பெயர் கடவுள் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய பேருக்கு வந்து இந்த குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை வந்து மிகப்பெரிய அளவில் நீங்கள் ஒரு சாதனை பண்ணியிருக்கிறீங்க. என்னென்ன பிரச்சனைகளுக்கு இந்த மூலிகை வைத்தியம் பண்ணுறீங்க? நான் முதன்மையாக இது பண்ணுறது குழந்தையின்மைங்க. அடுத்தது குழந்தை இருந்த பின்னாடியும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அவங்களால தாம்பத்தியத்தில் ஒரு முழுமையாக ஈடுபட முடியாது. நிறைய இளைஞர்களுக்கு கல்யாணம் பண்ணி பயப்படுற அளவுக்குலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இளமையிலே இந்த மாதிரி ஆண்மை குறைவு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுங்க. இல்லை, உண்மையாக இருக்குங்க. எனக்கு சொல்கிறது உண்மைதான். ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் இது ஒரு காமனான ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. உணவு பிரச்சனை தாங்க மெயினாக சொல்கிறது. மனம் சார்ந்த பிரச்சனையும் உணவு சார்ந்த பிரச்சனை, சரியாக உடல் பயிற்சி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம அதில் கையாள வேண்டியதாக இருக்குங்க. ஏன்னா நம்மக்கிட்ட வைத்தியத்துக்கு வரும்போது பார்க்குறப்போ இந்த சின்ன சின்ன பசங்களாம் இந்த மாதிரி சொல்கிறப்போ மனசு ரொம்ப கவலையாக இருக்கும். அதுக்காக பயந்துட்டு கல்யாணம் பண்ணாத இருப்பாங்க. அந்த வீரிய விருத்தியும் உடலுக்கு நல்ல ஒரு பலத்தையும் கொடுக்கக்கூடிய மூலிகைகள் நம்ம கையாளுறோங்க. கிடைக்கும். அதை சாப்பிடும்போது எந்த மாதிரி அவங்களுக்கு பிரச்சனைகள் சரியாகுதுங்க? அவங்க இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆணுறுப்பை தோண்டு போய் இருக்குங்க. எழுச்சி இருக்காது, மெரிப்புத்தன்மை இருக்காது, தாம்பத்தியத்தில் ஈடுபடுறதுக்கு பயந்துக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு முழுமையாக அந்த திருப்தியை அவங்க அனுபவிக்கலாங்க. உடலுக்கும் நல்ல பலத்தை கொடுக்குங்க. இப்போ சோர்வாக இருப்பாங்க, டயர்னஸாக இருப்பாங்க. அந்த மாதிரிலாம், அதாவது விந்த விட்டவன் வந்து சாவான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த நம்ம உடலில் அந்த விந்து சக்தியை நம்ம உருவாக்கி வச்சுட்டோம்னா நல்ல அந்த ஆண்மையில் நல்ல ஒரு ஜாம்பவனம் வரலாங்க. இந்த மூலிகை வந்து எந்த வயதினர்லேருந்து எந்த வயதினர் சாப்பிடலாம்? இது ஒரு 60-70 வயது வரைக்கும் கூட சாப்பிடலாங்க. அதை ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஒரு 60-70 வயதில் இருக்கவங்களுக்கும் இது சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம மூலிகையிலேருந்து சத்து எடுத்து கொடுக்கறதுனால அது ரொம்ப சிறப்பாக வேலை செய்யுங்க. அந்த அவங்க முழுமையாக அந்த பலனை அனுபவிக்கலாங்க. அவங்க இப்போ 60 வயசு குறிப்பாக ஒரு 40 வயசு தாண்டிட்டாவே ரொம்ப டவுனாக தாங்க நிறைய பேர் பாதிக்கிறாங்க. அதுலேருந்து பார்க்கும்போது எழுச்சி நல்லா இருக்குங்க, விரைப்புத்தன்மை நல்லா இருக்கும். உடலில் சப்த தாதுகள்லையும் இது போய் வேலை செஞ்சு அந்த பவரை அவங்க உணரலாம். சில பேருக்கு வந்து உடனடியாக விந்து கழிதம் ஆகிடுதுன்னு சொல்லுவாங்க. அந்த டைமிங் வந்து அதை அங்கே கூட்டி கொடுக்குங்க. அதை அவங்க உணர்வுபூர்வமாக அதை உணரலாங்க. ஐயா, அந்த குழந்தையின்மை பிரச்சனையை வந்து எப்படி குணப்படுத்துறீங்க? அதுக்கு என்ன மாதிரியான மூலிகைகள் கொடுக்குறீங்க? நம்ம வீடியோ முன்னாடி நீங்கள் வந்து போட்டிருந்தீங்க. ஆமாம். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தவங்க நிறைய பேருக்கு நம்ம குழந்தை உருவாயிருக்குங்க. இது எல்லாமே அதனுடைய ரிப்போர்ட்டு தாங்க. எல்லாம் ஃபைலாகவே போட்டு வச்சுருக்கேங்க. இவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்காங்கிறது உண்மையாலுமே நமக்கு ஒரு பெருமிதமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு மனிதரை தான் வெளியே கொண்டு காட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி 4 வருடங்கள் ஆயிடுச்சு இல்லையா? இல்லைங்க, இப்போ நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ போட்டோடனே உங்கள் வீடியோ பார்த்துட்டு முத எனக்கு ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒலிகோஸ்போர்மியா
அப்படிங்களா? அதாவது உயிரணுக்கள் அற்ற நிலைங்க, உயிரணுக்களே கிடையாதுங்க. விந்து எல்லாமே இருக்கும், ஆனால் அதில் எதுவும் அணுக்கள் தன்மை குழந்தை உருவாகிறதுக்கான தன்மை இருக்காதுங்க. அதுக்கு அலோபதியில் வந்து ட்ரீட்மெண்ட் இல்லைன்ற மாதிரி அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு 43 வயசு ஆயிடுச்சு. குடும்பத்தில் இந்த மாதிரி இதனால பெரிய மன உளைச்சலுக்குள்ள ஆளாகிறோம், பெரிய கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்பு கொண்டாங்க. அப்புறம் ரிப்போர்ட் எடுத்து அனுப்புங்க பார்க்கலான்னு சொன்னேன். அப்புறம் பார்த்துட்டு இது நான் கொடுக்குறது வந்து குழந்தைன்மைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு மண்டலத்துக்கு உண்டான மருந்து தான் கொடுக்குறேங்க. 48 நாள் இப்படி கொடுக்குறேன். அந்த 48 நாள் 2 டோஸ் வாங்கி சாப்பிட்டாருங்க. அதுலேயும் அவருக்கு வந்து கரு தங்கியிருக்குங்க. தங்கி ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுங்க. ரொம்ப உண்மையாலுமே பிரமிப்பாக இருக்குது. இது மிகப்பெரிய சேவை உண்மையாலுமே. இது வந்து நான் அந்த சம்பவம் நடந்ததும் முதல் நன்றி உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேங்க. ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆத்மாத்மா செய்யணும்னு சொல்லி ரொம்ப ஏங்கிட்டு இருந்த நேரத்தில் என்னை நீங்கள் கரெக்டாக கேட்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு சப்போர்ட். இன்னைக்கு எவ்வளவோ பேர் வந்து பணம் கொடுத்து என்ன வந்து நார்மலாக இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் அவ்வளோ பணம் கொடுக்குறேன், எனக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணேன், அந்த மாதிரி யாருக்கும் பண்ணலை. ஏன்னா எனக்கு மனசார உண்மையாக ஒரு நபர் வந்து இவ்வளோ பேருக்கு ஒரு சேவை செய்கிறாங்கும் போது அது அந்த உண்மையான ஒரு விஷயத்தினால நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. அதே நமக்கு போதுமானது. உங்களால் நிறைய பேர் பலன் அடையிட்டுங்க ஐயா. இந்த மூலிகைகள் எப்படி வேலை செய்யுது? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஐயா, இப்போ இது இருக்குன்னு வச்சிங்களேங்க. இப்போ இது வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வெள்ளை கலரில் பொடியாக தெரியுது. ஆமாம், ஏதோ ஒரு பொடியாட்டு இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு பச்சை இலையிலேருந்து எடுக்கப்பட்டதுங்க. இது இலையிலேருந்து இப்படி எடுக்க முடியும்? இலையிலேருந்து இது எடுக்கப்பட்டது. இலையிலேருந்து எடுத்தால் பச்சை கலரில் சூரணம் மட்டும் தானே இருக்கும்? சூரணம் மட்டும் தாங்க வரும். இதை வந்து நம்ம சத்தை கன்வெர்ட் பண்ணுறோங்க. என்னங்க சொல்கிறீங்க? இப்போ நம்ம இந்த பொடி ரெடி பண்ணணும்னாங்க, இப்போ குறைஞ்சது ஒரு 200 கிராம் இருக்குதுன்னு வச்சிங்களேன், இருக்குன்னு வச்சிங்களேன். குறைஞ்சது ஒரு 50 கிலோலேருந்து ஒரு 50 கிலோவாக தேவைப்படுங்க. 50 கிலோ மூலிகைகள்? 50 கிலோ மூலிகையிலேருந்து நம்ம இதை கலெக்ட் பண்ணுறோங்க. என்னங்க சொல்கிறேன்? 50 கிலோன்னா ஒரு 4 மூட்டை 5 மூட்டை பெருசா அவ்வளோலேருந்து இவ்வளோதானா? இவ்வளோ தான் கிடைக்குங்க. இது இப்போ தான் நமக்கு அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப பெருசுங்க. எனக்கு ஒன்று பண்ணுங்க, இந்த டைம் அந்த மூலிகைலாம் கலெக்ட் பண்ண கூட்டு போறீங்களா? இல்லை கண்டிப்பாக கட்டாயம். இதை எப்படி தயாரிக்கிறீங்க அப்படிங்கிறதும் காட்டுறீங்களா? இல்லை கட்டாயங்க நீங்கள். ஓகேங்க ஐயா, இப்போ சொல்லுங்க, இந்த மாதிரி மூலிகைகளை வீரியப்படுத்துதலா இது பேர்? ஆமாங்க. இப்போ இது வந்து அது வந்து சூர்ணம் வந்துங்க ஒரு 3 மாசத்துல அதனுடைய தன்மை குறைஞ்சிருங்க. இது வருஷ கணக்கில் அப்படியே அதனுடைய தன்மை இருக்குங்க. அதோட பல மடங்கு ஃபாஸ்ட்டாக கேட்கும், பல மடங்கு வீரிய தன்மையாக இருக்குங்க. இந்த மூலிகை அவங்க உட்கொள்றதுனால அவங்களுக்கு பாடியில் என்ன மாதிரி இதை அவங்களுக்கு மாற்றுறது, என்ன மாதிரி குணமடைய செய்யுது? ஐயா அது என்னன்னா உடலுக்கு தேவையான வீரிய பலம் கிடைக்குங்க. விந்து சக்தி அபரிவிதமாக சமுத்திரம் போல ஊருங்க. சமுத்திரன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. விந்து அதி அற்புதமாக ஊருங்க. அந்த விந்து சக்தி தான் மெயினுங்க. விந்தில் அந்த சில பேருக்கு மீன் குஞ்சு மாதிரி நல்லா நீந்தி போகணுங்க. அந்த நீந்தி போகிற தன்மை இல்லாமல் இருக்கும். விந்து இருக்கும், அணுக்களும் இருக்கும், ஆக்டிவ் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா இறந்த அணுக்களாக இருக்கும். அந்த அணுக்களை வந்து நம்ம நல்ல உயிரோட்டத்தன்மையாக உண்டு பண்ணி கொடுத்தோம்னா அது நல்லா போய் கர்ப்பப்பையில் கருவாயில் தங்கி அது கரு உருவாக காரணமாக அமைங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு ரொம்ப வீரியப்படுத்தப்பட்ட மருந்தை, அதுவும் மூலிகையில் மருந்தை, எந்த விதத்துலேயும் பக்க விளைவுகள் இல்லாத ஒரு மூலிகையில் நாம் வந்து அதுலேருந்து சத்து எடுத்து அந்த சத்துலேருந்து நம்ம கொடுக்கறதுனால ரொம்ப சிறப்பாக அது பலன் தருது. இப்போ இந்த குழந்தையின்மை பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஆண்களுக்கும் ஒரு சில இதை சார்ந்த பிரச்சனைகள் வரும், பெண்களுக்கும் இதை சார்ந்த ஒரு சில பிரச்சனைகள் வரும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஐயா இப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இருந்தாலும் இதில் என்ன சொல்கிறேன்னா ஆண் மலடு பெண் மலடுன்னு 2 சொல்கிறாங்கய்யா. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பெண்களையே காரணம் காட்டிடுவாங்க, ஆண்களுக்கு இல்லைன்ற மாதிரி பெண்களுக்கே காரணம். அவங்களுக்கும் இருக்குங்கய்யா, இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் நம்ம விந்து தான் நம்ம விதைங்கய்யா. நமக்கு விந்துக்கு தேவையான வீரிய சக்தி முழுமையாக இருந்துச்சுன்னா அந்த மண்ணை வந்து சரியாக பதப்படுத்திடலாங்கய்யா. அதில் பெருசாக குற்றங்கள் இருக்காது. பெரிய குற்றங்கள் இருந்தாலும் அதை எளிதில் அதை சரி பண்ணலாங்க. அந்த சரி பண்ணி அவங்க 2 பேரும் ஆண் பெண் சேரும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தை பிறக்குங்க. எந்த மாதிரியான மூலிகைகள்லாம் அதில் ஆட் பண்ணுறீங்க? ஐயா எல்லாமே மூலிகை தான். ஹெர்பல், கிழங்கு, வேர்கள், விதைகள், இந்த மாதிரி ஐட்டம் தாங்க இதில் நம்ம சேர்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா கூட இதுக்கு பாருங்கள் பூமி கமலம்னு எழுதியிருப்பேன். பூமி கமலம், ஆமாம், ஸ்டிக்கர் பூமி கமலம்னு போட்டிருக்குங்க. இது ஒரு அற்புதமான மூலிகை, இது சாதாரண விஷயம் இல்லைங்க. உங்கள் மூலமாக கான்டாக்ட் பண்ணி நிறைய பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அவங்கக்கிட்ட நான் லைவாக வந்து அவங்க வீட்டுக்கே போயிட்டு நான் வந்து உங்ககிட்ட எப்படி வாங்கி சாப்பிட்டாங்க, எந்த மாதிரி குணமடைஞ்சது, எப்படி அவங்களுக்கு இந்த பிரச்சனை சரியானதுங்கிறத அதையும்
இன்க்ளூட் அந்த டாக்குமெண்ட்லாம் நான் ஆட் பண்ண போகிறேன். பிரதர், இப்போ இந்த ஒரு குழந்தையின்மை அப்படிங்கிறதுக்கான சிகிச்சை எப்படி முதல்ல தொடர்பு கொண்டீங்க, எப்படி தெரியுங்க? ஐயா உங்கள் வீடியோ பார்த்து தான் ஒரு மூலம் தொடர்பு கொண்டேன். ஓகேங்க. சரி, முதல்ல போய் நான் 2-3 ஹாஸ்பிட்டல் நான் செக் பண்ணதில் ஒன்றும் சக்ஸஸ் ஆகலை. குழந்தைக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். சரிங்க. பேசினப்ப சரி தம்பி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் வாங்க, நான் பண்ணி கொடுக்குறேன், சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி இருந்தாலும் சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுனதில் அவர் சரி ஒரு செமன் டெஸ்ட் எடுத்து காமிங்க அப்படின்னு சொன்னார். காமிச்சதில் சரி இன்னும் கொஞ்சம் நீங்கள் மருந்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த செமன் ரிப்போர்ட்டை அனுப்புனீங்க. அதுக்கப்புறம் எந்த மாதிரியான மூலிகைகள் உங்களுக்கு கொடுத்தாங்க? மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா லேகி வழியில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சில இயற்கை இதெல்லாம் சாப்பிட சொன்னார். அதாவது பழ வகைகள், முளைக்கட்டை தானிய வகைகள், இந்த மாதிரிலாம் டெய்லியும் எடுத்துக்குவாங்க. இதுதான் முக்கியம். நல்லா இல்லை பர்டிகுலராக ஏதாவது இதை தான் சாப்பிடணும் அந்த மாதிரிலாம் சொன்னாங்களா? பழ வகையில் இந்த இது சொல்றீங்களா? அது பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் முளைக்கட்டை, பச்சை பயிர் முளைக்கட்டை இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை வெங்காயம் வந்து சாதத்தில் சாப்பிட சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த செவ்வாழை, இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட சொன்னாருங்க. என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார்? என்ன சாப்பிடணும், நான்வெஜ்லாம் எடுத்துக்கூடாதுன்னு சொன்னார். அப்புறம் வந்து ட்ரிங்க்ஸு, ஸ்மோக்கிங் இதெல்லாம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொன்னாருங்க. ஸோ இது வந்து எதுக்காக இந்த அளவுக்கு நம்ம கேட்குறோம் அப்படின்னா, அவர் கடந்து வந்த பாதையை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மற்ற நபர்கள் நீங்கள் பார்க்கும்போது இது எப்படி இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த கடந்து வந்தார் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கோம். அப்போ நீங்கள் அந்த மூலிகைகளை சாப்பிட ஆரம்பிச்சிங்க, இந்த பத்தியங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறம் 2வது முறை எப்படி உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது? 2வது முறை பார்த்தீங்கன்னா திரும்பவும் அவர் செமன் டெஸ்ட் எடுக்க சொன்னார். எடுத்தப்ப பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருந்தது. அதுக்கப்புறமா சக்ஸஸ் ஆயிடுச்சு குழந்தை. 2வது முறை வந்த பிறகுதான் அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. இது ஏதாவது நீங்கள் அவருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனது அந்த ரிப்போர்ட்டு அந்த மாதிரி ஏதாவது எங்களுக்கு காட்ட முடியுமா? ஏதாவது லைவாக எங்களுக்கு ஒரு ப்ரூஃபாக காட்ட முடியுமா? இருக்குங்க, அவருக்கு அமிச்சது இருக்குங்க. காட்டுங்க பார்க்கலாம். லைக் குழந்தை பிறந்த டேட்டு 15/11/2023. யார்கிட்ட போய் கேட்டாலும் கண்டிப்பாக சரி பண்ணிடலாம், கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் கடவுள் ஐயாட்ட உங்களுக்கான இந்த மாதிரி ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்காங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு மனசார ஒரு வார்த்தை என்னன்னா சொல்லுங்கள். மனசாருன்னா அவர் பேரே கடவுள் தான். உண்மையாலுமே கடவுள் கும்பிட்ற மாதிரி தான். கடவுளை நேரில் பார்த்ததில்ல, ஆனால் கடவுள் ஐயாவை நேரில். அதுதாங்க உண்மை. ஓகேங்க, தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. இவரோட மூலிகை சேகரிப்பு பயணத்தில் நானும் கலந்துக்கிட்டேன். இந்த பயணத்தின் போது பல மூலிகைகளை பற்றி பல ஆச்சரியமான விஷயங்களை சொல்லிகிட்டே வந்தார். பார்த்தீங்கன்னா சேத்து புண்ணு புண்டுச்சு. இந்த கால் இடுக்குங்களில் பார்த்தீங்கன்னா புண்ணாக கீரலாக வரும். இதுங்களா? மேலே பிச்சுக்கும் கால் விரல் சந்துங்களில். அதுக்கு இதுவும் மஞ்சத்தூளும் அரைச்சி பூசரி போடுறப்போ அந்த நல்ல இதாயிரும். அந்த கால் இடுக்கில் வர புண்ணுங்களுக்கு இந்த புண்ணு. செம்ம கிளைமேட்டுங்க, நல்ல கிளைமேட் இல்லை, நல்ல ஹைட்டாக இருக்கிறதுனால அங்கே பாருங்க நல்ல ஒரு வியூ. இந்த மாதிரி நிறைய மலைகளில் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சாதாரணமாக இருக்கும் இல்லையா? இது என்னமோ மரம் சொல்லிட்டு இருந்தீங்களா? இது என்ன மரங்க ஐயா? இது செந்தனக்க மரம்னு சொல்லுவாங்க. தனங்கன். இது எதுக்கு யூஸ் ஆகுதுங்க இந்த மரம்? இது பெண்களுக்கு இந்த உதரப்போக்கு, அதிகமான உதரப்போக்கு போகுங்க காலத்தில். அந்த மாதிரி காலத்தில் இந்த பட்டையை இடித்து கஷாயம் வச்சு மிளகு சீரகம் சேர்த்து கஷாயம் வச்சு கொடுப்பாங்க. நல்லா இருக்கும். அந்த உதரப்போக்கு நின்றுங்க. இந்த அதிகமான உதரப்போக்கு நின்று நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் இந்த காடுகளில் தான் வந்து மறைஞ்சிருக்கு. வாங்க போலாமா? நன்றி. செங்குத்தா இருக்கு. அதான் இங்க பாருங்க, இதில் தான் நீங்கள் எவ்வளவு செங்குத்தா இருக்குதுன்னு பாருங்க. இப்போ இந்த செங்குத்துல ஏற போறோம். இது கூட ஓரளவுக்கு சமமா ஏற்றம் இறக்கம் இருந்தது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு செங்குத்தா இருக்குன்னு. செங்குத்தான பாதையில பார்த்து வாங்க. பார்த்து போவோம். அப்பா என்னங்க இது? மழை பெஞ்சா பாதை தண்ணி வர பாதை மாதிரி இருக்கு. நம்ம தேடி வந்த மூலிகை இருக்குங்களா? இருக்கு, கிடச்சிச்சு. அதனால தான் ஒரே டவுட், இதில் ஏறினாரா இதில் ஏறினாரா? பார்த்து என்னங்க இது பாதையே இல்லை. எனக்கு ஏய் பார்த்து
மக்களே, நம்ம என்ன வேணால் சொல்லலாங்க, வாயில் என்ன வேணால் பேசலாம். இங்கே பாருங்கள் எங்கே இருக்குது அந்த மூலிகைன்னு. நம்ம தேடி வந்த மூலிகை வந்துருச்சுங்களாங்க ஐயா? இருக்கா? அங்கே பாருங்கள், அவர் ஐயா பெரியவர் கரெக்டாக கண்டுபிடிச்சி எங்களுக்கு முன்னாடியே போய் உட்காந்துட்டு வருது. இடத்த மட்டும் பாருங்கள் எவ்வளோ செங்குத்தாக இருக்குன்னு. உங்களுக்கு தெரியுதா? நல்லா இது கோப்ரோவில் கொஞ்சம் ஒய்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு விசிபிளாக இருக்குதுன்னு தெரில. போகலாங்களா? தண்ணி இருக்கிறதுனால நல்லா வழுக்குது. ஆமாம், ஈரப்பசம் இருக்குது. பார்த்து ஃபுல் வெயிட்டும் வரக்கூடாது. ஷூ கழட்டிடுங்கண்ணா. இல்லை ஒரு நிமிஷம் இருங்க, நான் தான் போயிடுறேன். அப்புறம் என்ன பிடிச்சி நீங்கள் வந்துடுவீங்க. அவரை பிடிச்சிங்க, ஐயாவை பிடிச்சிங்க, ஐயா கூப்பிட்டு போயிருங்க. இருங்க நான் வரேங்க. ரைட்டு. வா முடியலங்க. இந்த மாதிரி வந்து இவ்வளோ ஒரு கரடுமுரடான பாதையில் எப்படி ஒரு செங்குத்தான நிலையில் எவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷனில் இந்த மாதிரி நாங்கள் மூலிகை தேடி எடுக்கிறன்றதை ஒரு ஆதாரப்பூர்வமாக ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி பல்வேறு இன்னும் மூலிகை இருக்குது. அதில் ஒரு மூலிகை தான் இப்போ நம்ம அடையாளம் கண்டிருக்கோம். இது என்ன மூலிகைங்க ஐயா இப்போ இருக்கிறது? இது வந்து மெயினாக வந்து ஆண்களுக்கு இந்த விந்து சக்தியை உண்டு பண்ணுறதுக்கு உண்டான மிக அற்புதமான ஒரு மூலிகைங்க. இதை வந்து ஒரு முக்கிய மூலிகைன்னு சொல்லலாம். இதை மெயினாக வந்து காட்டுப்பருத்தின்னு கூட சொல்லுவாங்க. காட்டுப்பருத்தின்னு சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி பகுதிகளில் தான் இவ்வளோ செங்குத்தான பகுதி, இந்த மாதிரி நீர் வடிதல் பகுதி. ஆமாங்க, இது பாறை இடுக்குங்கள்ல, இந்த மாதிரி நீரோட்டம் உள்ள இடங்கள்ல, அந்த இக்கட்டான இடுக்கான இடங்கள்ல மட்டுமே வருங்க. இது இப்போ இதில் தான் அந்த கிழங்குங்களா? நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பிடிச்சிக்கிங்க. நீங்கள் ஏங்க கூட பிடிச்சி மாட்டுட்டா. என்னாச்சுங்க? உள்ளே இருக்குதா மீதி உள்ளது? இது யாரும் எடுத்தா முடியும். சரி, நல்லது. பா, இதுதான் அந்த கிழங்கு இல்லையா? ஐயோ, எனக்கு இந்தாண்ட பார்த்தா பயமாக இருக்குதுங்க. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளோ செங்குத்தான பாதையில் ஏறி இந்த இதை ஒன்று கலெக்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ கடின உழைப்பு, இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. இதை சாப்பிட்லாங்களா? இப்போவே சாப்பிட்லாம். இப்போ அதை நம்ம வாஷ் பண்ணிடலாம். மேலெல்லாம் ஓகே தோலை உரிச்சு கழுவிட்டு நம்ம சாப்பிடலாம். ஐயோ, இது எங்கள் பெரியவங்களால காட்டி கொடுத்த மூலிகை. அது அடையாளம் கண்டறிஞ்ச மூலிகை. சரிங்க. இதை நாங்கள் ரொம்ப காலமாக பயன்படுத்திட்டு வரோம். இது எந்த நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்காது. அப்படி நாட்டு மருந்து கடைன்னு கேட்டீங்கன்னா இது அப்படின்னா என்னன்னு கேட்பாங்களா? ஆமாங்க. இது அப்படி ஒரு இவ்வளவு ரேரா தான் நீங்க இதை வந்து எடுக்க முடியுது. இப்படிதான் ஒவ்வொரு மூலிகையும், இந்த மூலிகைன்னு இல்லை, நம்ம சேகரிக்கிற ஒவ்வொரு மூலிகையும் இந்த மாதிரி சிரமங்களை சந்திச்சு தான் அந்த மூலிகைகளை கலெக்ட் பண்ணி நம்ம அதை ஒரு மருந்தை கன்வெர்ட் பண்றீங்க. இந்த கிழங்கு பாத்தீங்கன்னா இப்ப எடுக்கும்போது பாதி கிழங்கு உடஞ்சிருச்சு. இப்ப இது முழுமையா வந்தா நம்ம ஆணுறுப்பு மாதிரியே இருக்குங்க. இது அதே மாதிரி தான் இருக்கும். இது இப்படிதான் அடையாளம் காமிப்பாங்க. இந்த ஆணுறுப்பு மாதிரியே தான் இருக்கும். இந்த முழுமையா இன்னும் இது லென்த் நீளமா வரும். இந்த கிழங்க சாப்பிட்றதுக்கு உண்மையாலுமே கொடுத்து வச்சிருக்கணும் போல இருக்காங்க ஐயா. ரொம்ப நீங்கள் வாழ்நாளில் இன்னைக்கு வந்து மறக்க முடியாத நாள் உங்களுக்கு. ஏங்க? ஏன்னா இந்த மாதிரி ஒரு உணவை வந்து நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு வளவலன்னு இருக்கு. அப்படியே அது அப்படியே ஜெல்லு நீங்கள் வாயில் மென்று சாப்பிட்டுட்டு அப்புறம் சொல்லுங்கள். அவ்வளோ ஒரு அந்த விந்து சக்தியை உண்டு பண்ணுறது இதாங்க முதன்மையான. வளவல கிழங்கே வளவலான்னு தான் இருக்கு. ஆமாம். இவ்வளோ வளவளப்பா இருக்குதா? பா, ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஐயா, இப்போ நீங்கள் அந்த கிழங்கு பார்க்குறப்போ ஆணுறுப்பு மாதிரியே இருந்தது. ஆமாம். அந்த நீங்கள் மென்று சாப்பிட்டு இப்போ கையில் வச்சிருக்கீங்க. ஆமாம். இதை பார்க்கும்போது பாருங்க, நம்ம விந்து மாதிரியே இருக்கு. விந்தணு வாட்டர் விந்தணு மாதிரி தான் இருக்கும். என்னங்க இது? இப்படி தான் விந்து ஊடுருவி போகும் அணுக்களோட. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மூலிகை இருக்கு. ஆமா, இந்த மாதிரி தான் இருக்கு. எல்லா மூலிகையும் கொண்டு வந்தீங்க. ஓகேங்க. அதை காய வச்சு பக்குவம் பண்ணி அதை ஒரு கரெக்டா நம்ம அதை ஒரு எரிச்சி சாம்பலா இருக்கு. என்னங்க இது? மூலிகையை வந்து எரிக்கிறீங்கன்னு சொல்றீங்க. அது அந்த சாம்பல்ல அந்த சத்துக்கள் எல்லாம், அந்த மூலிகையோட முழு சத்தும் அந்த சாம்பல்ல இருக்குங்க. அந்த சத்துக்கள் போயிடாதா? சத்து போகாதுங்க. இப்போ இந்த சாம்பலை வந்து எவ்வளவு மூலிகைகளை கலெக்ட் பண்ணி? ஐயா, இது குறைஞ்சது ஒரு 100 கிலோ சாம்பல். இந்த 100 கிலோ மூலிகையோட சாம்பலுங்க. ஒரு 100 கிலோ மூலிகைகளை இந்த மாதிரி வனப்பகுதியில் வந்து செலக்டிவாக கலெக்ட் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி அதை சாம்பலாக்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? இந்த சாம்பலை வந்துங்கய்யா மழை நீரில்
மழை நீர் மழை நீரில் அந்த மாதிரி நீரில் போட்டு கரைப்பங்க. கரைப்பீங்க இந்த சாம்பல் இதில் மழை தண்ணியில் வந்து கரைப்பீங்க. ஆமாம், கரைச்சிங்க. இந்த மாதிரி தெளிவு இந்த தண்ணி ஒரு நாள் ஊற வச்சிருவீங்க. 24 மணி நேரம் ஊறின பின்னாடி அதை 2 முறை நல்லா கரைச்சி விடணுங்க. அதில் இருக்கிற அந்த சத்துத்தன்மை வந்து இந்த தண்ணியில் வருங்க. சரிங்க. திரும்ப அந்த தண்ணியை அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிடுவோம். இது ஃபில்டர் பண்ணிடுவீங்க. இது ஃபில்டர். ஓகே. இப்போ அடுத்தது எப்படி அதுலேருந்து என்ன வரும்? ஐயா இதில் வந்து மூலிகை உப்பு இருக்குங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல காட்டினீங்களா அந்த உப்பெல்லாம், அதெல்லாம் இப்படி தான் இப்படி தான் தயார் பண்ணுறோம். இப்போ அதை என்ன பண்ணுவீங்க? இதை வந்து நாங்கள் வந்து வச்சு காய்ச்சுவீங்க. காய்ச்சினீங்கன்னா அந்த உப்பு கிடைக்கும். என்னங்க ஏதோ வித்தியாசமாக ஏதோ மாய மந்திரம் பண்ணுற மாதிரி. இப்போ இந்த ஆண்மை குறைவுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த மூலிகை வந்து எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம், எப்பப்பெல்லாம் சாப்பிடலாம்? இது ரெகுலராக எடுத்துக்கலாம், ஒன்றும் இது இல்லை. அதே நம்ம தாம்பத்தியத்துக்காக அவங்க எடுத்துக்கும் போது ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஒரு நெல்லிக்காய் அளவு, ஒரு சிறு நெல்லிக்காய் அளவு சாப்பிட்டுட்டு பால் சாப்பிட்டுட்டு அவங்க எதிர்பார்க்குற மாதிரி அந்த நீண்ட நேர தாம்பத்தியம் அவங்களுக்கு கிடைக்கும். நல்ல எழுச்சி கிடைக்கும். நல்ல ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். அந்த ஒரு திருப்தி ஆணுக்கும் ஏற்படும், பெண்ணுக்கும் ஏற்படும். ஓகே. இப்போ இந்த குழந்தையின்மைக்கு வரலாம். குழந்தையின்மை பிரச்சனைக்கு எந்த மாதிரி உள்ள நபர்கள் எல்லாம் உங்களை தொடர்பு கொள்ளலாம்? இப்போ நீங்கள் குழந்தையின்மைன்னு பார்க்கும்போது மெயினாக வந்து இது ஆண் மலடு பெண் மலடுன்னு சொல்லி 2 சொல்கிறாங்க. இப்போ ஆண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து விந்தணுகள் குறைபாடு, இன்னொன்று ஆண் உறுப்பு ரொம்ப சிறுத்து இருக்குது, 2வது இன்னொன்று வந்து வீரியம் இல்லாமல் இருக்கும். இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதில் மெயினாக நம்ம பார்க்குறது செமனு. விந்தோட தன்மை என்ன இருக்குது, அதுதான் கரு உருவாக காரணமாக இருக்குது. அந்த விந்தோட தன்மை வந்து உயிரணுக்கள் சுத்தமாக இல்லாமல் இருக்கும். அதுக்கு இங்கிலீஷ் மருத்துவத்தில் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு 5 மில்லியன் இருக்கும், 10 மில்லியன் இருக்கும், 20 மில்லியன் இருக்கும். அணுக்கள் ரொம்ப குறைபாடாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். அது சில மூலிகைகளாகவும் கொண்டு போகிறோம். அந்த மூலிகையிலையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெள்ளாட்டு பாலில் வந்து இந்த மூலிகைக்கு சத்து ஏற்றுறோம். வெள்ளாட்டு பால் அது என்ன பண்ணுவீங்க? அந்த வெள்ளாட்டு பாலில் வந்து அந்த மூலிகை முழுமையாக வந்து இதனுடைய அதை இடித்து சூரியப்பட வச்சுருவோம். இந்த பாலை ஊற்றி சூரியப்பட வைக்கும்போது இந்த பாலோட சத்து வந்து அந்த மூலிகையில் ஆட் ஆகும்போது உங்களுக்கு முழுமையான பலன் வந்து அதில் கிடைக்கும். அந்த நாளையில் எங்கள் பெரியவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா முழுமையாக வெள்ளாட்டு பாலில் அதை சாப்பிட சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி கிடைக்கிறது இல்லை, எல்லா பக்கமும் அது கிடைக்கிறது இல்லைங்க. அதனால் நாங்கள் கலெக்ட் பண்ணி அந்த மூலிகையிலேயே அந்த பாலை ஊற்றி நம்ம வீரியப்படுத்தி அந்த மாதிரி. அப்போ இங்கே கொடுக்கக்கூடிய மூலிகையை வந்து எப்படி வாங்கலாம்? ஏன்னா உங்களை நாங்கள் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கே உங்களை பிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. இப்போ எப்படி உங்ககிட்ட வாங்குறது? இந்த மாதிரி நீங்கள் வாங்குறதுல நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க, நீங்கள் அதில் தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வாங்கும்போது நம்ம வந்து வியாபார நோக்கத்தில் இதை பண்ணலைங்க. இப்போ நிறைய பேருக்கு நான் மருந்து செஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் கேட்டதும் நான் உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட மருந்து இல்லைங்க. நான் வந்து ஒரு 4 பேருக்கு செஞ்சாலும் அது ஒரு முழு மனதாக ஒரு ஆத்ம திருப்தியாக அவங்களும் ஒன்று முறையாக பலனடைகிற மாதிரி, விற்பனை நோக்கம் இல்லை அந்த மாதிரி இல்லைங்க. நான் அப்போ இருந்தே எனக்கு அந்த ஏதோ ஒரு ஷாப்பில் மெடிசன்லாம் அடுக்கி வச்சு உங்களுக்கு வேணும்னா பணத்தை கொடுத்தது இந்தாண்ட உங்களுக்கு அனுப்பி விடுறது அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி இல்லைங்க. நம்ம வந்து முழுமையாக மூலிகை சேகரித்து அது முழுமையான ப்ராசஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்க முடியும். அப்போ உங்ககிட்ட வாங்கணுன்னா எவ்வளோ நாள் கிடைக்கும், என்ன அதை பற்றி சொல்லுங்க. ஒரு சில டைம் நம்ம மருந்து கைவசம் இருந்தால் ஒரு 2 நாள் 3 நாள்லேயே உங்களுக்கு அனுப்பிச்சு கொடுத்துடலாங்க. ஒரு சில டைம் 1 வாரம் கூட ஆயிருங்க. மினிமம் ஒரு 10 நாளாவது ஆயிருங்க. நம்ம மருந்து டிலே ஆச்சுன்னா ஒரு 10 நாள் கூட ஆக வாய்ப்பு இருக்குங்க. நம்ம மருந்து கைவசம் இருந்தால் நம்ம உடனே அனுப்பிச்சு கொடுக்கலாம். அதாவது டிலே ஆனாலும் அந்த முழுமையாக அந்த ப்ராசஸ் பண்ணி அவங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கணும். ஆமாம், அதனால தாங்க அந்த காலம் சொல்கிறது. அது முழுமையாக அந்த பலன் கிடைச்சாது நம்ம அப்போ தான் நமக்கு ஒரு திருப்தி இருக்குங்கய்யா. நம்ம ஏதோ அவங்க மருந்து கேட்குறாங்க நம்ம மருந்து கொடுக்குறோன்ற மாதிரி இல்லாமல் அது முழுமையான முறையில் அது எப்படி செய்யணுமோ செஞ்சு நம்ம கொடுக்கும்போது தான் நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி வருங்க. இது ஒரு திருப்தியாக நம்ம செய்கிறோங்க இந்த ப்ராசஸ் வந்துங்க. வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனையால் பல பேர் கடினமான சூழ்நிலையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதனால் எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். இவரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இவரால் பல பேர் பயனடையட்டும், நல்ல விஷயம் நிறைய பேருக்கு தெரியட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல் கைஸ். கீப் சப்போர்ட்டிங்.